ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு பாலிமர் கிளே உபயோகப்படுத்தி இயர்ரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக உங்களுக்கு விருப்பமான கலரில் பாலிமர் கிளே நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த கிளேயில் பின்பக்கத்தில் எழுதியிருப்பாங்க எவ்வளோ டெம்பரேச்சரில் நம்ம இதை பேக் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு. அதை மறந்துடாமல் கவனமாக பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதில் கொடுத்துருக்குற அளவு டெம்பரேச்சர் வச்சா மட்டும்தான் நம்மளால் இந்த ஜுவல்லரியை கரெக்டாக பேக் பண்ணி எடுக்க முடியும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம 2 விதமான இயர்ரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வயலட் கலர் கிளேவும் ஒயிட் கலர் கிளேவும் உபயோகப்படுத்தி இந்த டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம். இதை செஞ்சு முடித்ததும் இதில் நம்ம ஐபின் அட்டாச் பண்ணணும். ஐபின் அட்டாச் பண்ணும்போது இது மேல் பாகத்திலேயோ இல்லை இந்த கம்மலுக்கு பின்பக்கத்துலேயோ வெளியில் வராத மாதிரி நடுவில் இது ஐபின் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கவனமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஒரு இயர்ரிங் நம்ம முடிச்சாச்சு, ஒரு ஜோடி முடிச்சு வச்சாச்சு. இப்போ அடுத்த செட் நம்ம செய்யறதுக்காக எல்லோ கலர் கிளே நான் எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிட்டு நான் இதை இதுலயுமே டபுள் கலர் உபயோகப்படுத்தி தான் இந்த இயர்ரிங்கும் நம்ம பண்ண போறோம்.
இப்போது 2 செட் கம்மலும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணணும். கம்மலில் ஐபின் 2 கம்மலையுமே ஐபின் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணணும். பேக் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு செராமிக் பிளேட்டோ அல்லது அலுமினியம் ட்ரேயோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள்பக்கம் வந்து நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கம்மல் எடுத்து அந்த பட்டர் பேப்பரில் வச்சுட்டு இந்த கிளே வாங்கும்போதே எவ்வளோ டெம்பரேச்சரில் நம்ம இதை பேக் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு விதமான டெம்பரேச்சர் இருக்கும். அதனால அதை நீங்கள் கவனமாக பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிற அதே டெம்பரேச்சரில் நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதிகமாக நீங்கள் பேக் பண்ணாலோ இல்லை குறைவாக நேரம் வச்சு நீங்கள் பேக் பண்ணாலோ சரியாக வராதுங்க. இப்போ நான் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எந்த பக்கமும் பிளாக் கலர் மாதிரி ஆகலை. அதே மாதிரி சூப்பராக பேக் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தேவைப்பட்டதுன்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணலாம். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நான் சாண்ட் பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ணலை. அழகாக பேக் ஆகி வந்துடுச்சு. நம்ம இதை இனிமேல் ஜம்ப்ரிங் எடுத்து ஜம்ப்ரிங்கில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இயர்ரிங் பேஸ் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம இதை போடலாம். ஹோம்மேடாக நம்ம ஜுவல்லரி ரெடி பண்ணியாச்சு. இயர்ரிங்ஸ் 2 செட் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். புதுசாக என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.